இந்த பிரபஞ்சம் குவாண்டம் என்பதினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. நமது முழு வாழ்க்கையையும் இந்த குவாண்டம் தான் இணைக்கின்றது. பிரபஞ்சத்தின் சிறிய அங்கம்தான் நாம். நமது உடல், சிந்தனை, உணர்வு இவை எல்லாமே குவாண்டமினால் தான் ஆனது. ஆனால் நமது சிந்தனை கூட குவாண்டம் என்பதினால் ஆனதா என்று கேட்பீங்க. ஆமாம், குவாண்டம் என்பதன் அடிப்படையில் எல்லாமே அணுக்கள் தான், சிறிய பொருட்களான அணுக்கள் தான். ஆனால் அது பொருட்களாக மட்டும் அல்லாமல் சில வேளை ஆற்றலாக கூட வடிவெடுக்கும். நமது உடல் என்பது அணுக்கள் பொருள் வடிவில் உள்ளது. நமது சிந்தனை என்பது அணுக்கள் ஆற்றல் வடிவில் இயங்குவது. எனவே இப்படி பார்த்தால் இந்த குவாண்டம் என்பது எங்குமே இருக்கின்றது. என்டேங்கிள்மெண்ட் என்று கூறுவாங்க. அதாவது இந்த அணுக்கள் எந்த வடிவில் என்றாலும், ஆற்றல் வடிவில் என்றாலும், பொருள் வடிவில் என்றாலும், எந்த ஒரு தூரத்தில் இருந்தாலும், அது பிரபஞ்சத்தின் 2 எல்லைகள் என்ற போதிலும் அது ஒரே மாதிரி 2 பொருட்களும் ஒரே நேரத்தில் பின்னி பிணைந்து செயற்படும். ஆனால் அவற்றிற்கு தூரம் என்பதோ விசை என்பதோ கிடையவே கிடையாது. இது ஒரு பொருளின் மாற்றம் இன்னும் ஒரு பொருளில் ஏற்படுவதையும், இன்னும் ஒரு பொருளின் மாற்றம் அந்த பொருளில் ஏற்படுவதையும் குறிக்கின்றது. இதனைத்தான் மனித உறவுகள், மனித உணர்வுகள் என்பவை இணைந்திருக்கின்றன என்று நாம் கூறுகிறோம். ஆகவே மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகள் எல்லாமே இந்த குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட் என்பதன் அங்கமாக இருக்கலாம். அவற்றை நாம் புரிந்து கொள்ளாததன் காரணமாகத்தான் அது ஏதோ ஒன்று விசித்திரமாக, ஏதோ ஒன்று நான் நினைத்த மாதிரியே நடந்துவிட்டதே, நான் நினைத்ததைத்தானே அவரும் நினைக்கிறார், இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றோம். ஆனால் இதன் பின்னால் இருப்பது இந்த குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட் என்ற அந்த சயின்ஸ் தான். அது மாதிரி தான் ப்ராபபிலிட்டிஸ் என்று ஒன்று உண்டு. அதாவது இந்த முழு பிரபஞ்சத்திலும் எல்லா விடயங்களும் நிகழ்வது உறுதியாக 100% இல்லை, அல்லது நிகழாமல் 0 என்ற சதவீதத்திலும் இல்லை. எந்த ஒன்றையும் நாம் நிச்சயமாக 100க்கு 100 கூறவும் முடியாது, இல்லை என்று சைஃபர் அளவில் மறுக்கவும் முடியாது. அதுதான் ப்ராபபிலிட்டி. அதாவது நிகழ்வதற்கு ப்ராபபிள், அதாவது நிகழ்தகவு உடையவை, அவை நிகழக்கூடியவை, நிகழ்வதற்கு சாத்தியம் உள்ளவை. இது 1லிருந்து 99% வரை செல்லலாம். எனவே இந்த ப்ராபபிலிட்டி என்பதில்தான் இந்த குவாண்டம் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. குவாண்டம் என்பது சொல்வது எந்த ஒரு பொருளும் ஒரே நேரத்தில் 2 நிலைகளில் இருக்கும், ஆனால் ஒரு நிலையை கண்டால் அடுத்த நிலையை காண முடியாது என்று. அது மாதிரிதான் எந்த ஒரு பொருளினதும் 2 விதமான இயக்கங்களை ஒரே நேரத்தில் காண முடியாது என்பது. எனவே குவாண்டம் பரிசோதனைகள் என்ன சொல்கின்றது என்றால், பிரபஞ்சத்தில் என்ன நடக்கின்றதோ, எது மிக பெரிய விந்தை என்று நாம் நினைக்கின்றோமோ அது அதே மாதிரி நம் உள்ளேயும் நடக்கின்றது. மனிதர்களுக்கு இடையில் காணப்படும் இந்த உறவுகளுக்கு இடையிலேயும் நடக்கின்றது. ஒரு கவனம் மட்டுமே தேவை. அந்த கவனத்திற்கு ஞானிகள் கூறுவாங்க தியானம் என்று. இது மாதிரி ஒரு கவனம் உண்மையிலேயே குவாண்டம் லெவலில் நடக்கும் ஒரு பரிசோதனை தான். ஆகவே சயின்ஸாக மாறுகின்றது மனிதன் தன்னை கவனிக்கும் அந்த கவனிப்பு. எனவே எல்லாமே இந்த குவாண்டத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. இந்த முழு பிரபஞ்சமும் குவாண்டத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது. எமது உடலும் அதே சித்தாந்தத்தை தான் பின்பற்றுகின்றது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நாம் அதனை அறிந்து கொள்ளாததன் காரணமாக பல்வேறு பெயர்களையும் பல்வேறு நிலைகளையும் நாமே வழங்கியுள்ளோம். இதுதான் இந்த உலகில் மனிதன் இன மத பேதம் என்று பிரிந்து செயற்படுவதற்கு முக்கியமான காரணமாகும். எனவே இந்த குவாண்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த இன மத பேதங்கள், நாடு என்ற பேதம் எதுவுமே இல்லை. முழு பிரபஞ்சமும் ஒன்றிணைந்து ஒரே அழகாகத்தான் இருக்கின்றது. மிக சிறிய லெவலில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இயங்குகின்றன. இறப்பும் பிறப்பும் கூட ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக இருக்கின்றன.
இருக்கின்றது. ஆனால் ஒன்றை காணும் போது நாம் மற்றதை காணவில்லை. ஆகவே இந்த வீடியோவில் நாம் குவாண்டம் என்பதை ஒரு மோட்டிவேஷன் ரீதியாக, ஒரு தத்துவ ரீதியாக உங்களுக்கு கொண்டு வந்தோம். எனவே இந்த சேனல் உங்களுக்கு தத்துவத்தையும் சயின்ஸையும் மோட்டிவேஷனையும் இணைத்து நிறைய வீடியோக்களை தொடர்ந்தும் கொண்டு வருகின்றது. எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்முடன் இணைந்திருங்க. ரொம்பவும் நன்றி.